இன்னும் ஒரே ஒரு செடிதான், அதோட முடிஞ்சது. இந்த சிவகாமி ஒழுங்கா மாத்திரையை முழுங்காம ஃப்ரெண்டு சொன்னான்னு சொல்லி ஆடு மாடு மாதிரி செடிய மேய்க்க வச்சுட்டா. ச்சே. அறிவு கேட்ட முண்டும், ஏன்டா இப்படி பண்ற? என்ன பண்ற? ஏய், என்ன விடுடா. டேய் தத்தி, ஏன்டா இப்படி பண்ற? விடுடா. டேய் விடுடா. டேய் என்ன விடுடா ப்ளீஸ். ஏய், சத்தம் வந்துச்சு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னடா என்னையும் மிரட்டுறியா? ஆமா. ஏய் டேய், என்னடா பண்ற? டேய் விஸ்வா. ஏய் வாயாடி, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. டேய் ரொம்ப தான் வாய் நீளுது உனக்கு. ஆமா, இவ மட்டும் மூச்சுக்கு முன்னொரு தடவை என்ன தத்தி தத்தின்னு சொல்லுவா, நான் மட்டும் உன்னை டீ போட்டு கூப்பிட கூடாதா? டேய், உன்னை பார்த்தா எப்படி தெரியுதோ அப்படி தானடா கூப்பிட முடியும். அது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. ஒரு 5 நிமிஷம் அமைதியா இருந்து நான் சொல்றத கேட்டா நீ சீக்கிரமா போயிடலாம். நீ பாரு துளசி, நடந்த சம்பவத்துக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எங்க அப்பா திடீர்னு வந்து இப்படி எல்லாம் பேசினதும் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த ஷாக்ல இருந்து வெளியே வரதுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் அப்பா ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாருன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்க துளசி. ஏய், என்ன முட்டாள்னு நினைச்சியா? கோயில்ல சொன்ன அதே காரணத்தை இப்ப வரைக்கும் சொல்லி நீ எஸ்கேப் ஆக பாத்துட்டு இருக்கியா? அப்படியெல்லாம் இல்ல துளசி. பேசாத. உங்க அப்பா சொன்னா அப்படியே விட்டுருவியா? என்ன எதுன்னு கேட்க மாட்ட? உனக்கு என்ன, எல்லா அசிங்கமும் எனக்கு தானே, அவமானம் எல்லாமே. கொஞ்சமாவது என்ன பத்தி நீ நினைச்சிருந்தனா இங்க வந்து இப்படி எல்லாம் பேசிருக்க மாட்ட. உன் அப்பா கிட்ட என்ன காரணம்னு கேட்டிருப்ப. சொந்த மாமாவே இந்த பொண்ணோட நிச்சயத்தை நிறுத்திட்டாரு. இனி இவளை யாரு கட்டிப்பா? என்ன விஷயமோ என்னமோ அப்படி இப்படின்னு எவ்வளவு கேவலமா பேசினாங்கன்னு தெரியுமா? நான் எங்க போனாலும் இத பத்தி மட்டும் தான் பேசுறாங்க. சாரி துளசி, இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நானும் தான் நீ இப்படி இருப்பேன்னு எதிர்பார்க்கல. என் நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்க துளசி. உனக்கு என்னப்பா, நீ கமிஷனரோட பையன். உன் அந்தஸ்துக்கு நினைச்சா 1000 பொண்ணுங்க உன்னை கல்யாணம் பண்ண வருவாங்க. ஆனா நாங்க அப்படியா? என்ன துளசி, அந்தஸ்து பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க? நாம என்ன அப்படியே பழகி இருக்கோம்? என்ன பார்த்து இப்படி பேச உனக்கு எப்படி துளசி மனசு வருது? நான் தைரியமானவதான். இருந்தாலும் நானும் ஒரு பொண்ணு தானே. இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் என்ன பத்தி தப்பா பேசும்போது எனக்கு எப்படி இருக்கும்னு நினைச்சு பாத்தியா? என்ன கூட விடு, ஆனா என் அப்பா அம்மாவோட நிலைமைய நினைச்சு பாத்தியா? அவங்க மனசு என்ன பாடுபட்டிருக்கும். தினமும் என் அம்மா படுற வேதனைய என்னால பார்க்க முடியலடா. பாவம் சிவகாமி. அண்ணன் தான் தன்னோட உலகம்னு சுத்திட்டு இருந்துச்சு. அப்படியே அவங்க மனசை எட்டி உதைச்சிட்டாரா உங்க அப்பா. இது எதுவுமே தெரியாம என்கிட்ட விளக்கம் சொல்ல வந்துட்டான். உங்க அப்பா பேச்ச கேப்பேனா என்ன ஏண்டா காதலிச்ச? துளசி, அப்படிலாம் பேசாத துளசி. நான் அத்தை மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா? ஆமா, இவ்ளோ நாள் உங்க அப்பா வச்ச பாசத்தை சபையில எல்லார் முன்னாடியும் காட்டிட்டாரு. இப்போ இவர் வந்திருக்காரு. பாசமா பாசம் எல்லாம் வேஷம். என்ன வேணா நினைச்சுக்கோ துளசி, ஆனா நான் அத்தை மேல வச்சிருக்கிற பாசம் உண்மை. அது மட்டும் இல்ல, என் காதலும் உண்மை. காதலிச்ச பொண்ணுக்கு ஒரு கஷ்டம்னு வந்தா எதிர்த்து கேட்க முடியாத உனக்கு எல்லாம் காதல் ஒரு கேடு.
போடா, போய் அந்த காஞ்சிபுரம் கனகலட்சுமிய கட்டிக்கோ. நான் உனக்கு செட்டே ஆக மாட்டேன். உனக்கு என்ன பார்க்க பிடிக்காது, பேச பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் உன்னோட பிஸியான நேரத்துல எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்க முடியுமா? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன முகத்தை திருப்பிக்கிற? பதில் கூட சொல்ல மாட்டேல்ல? வண்டியை நிறுத்தி என்கிட்ட பேசுற அளவுக்கு நமக்குள்ள அப்படி என்ன இருக்கு? என்னென்ன சொன்ன? நமக்குள்ள என்ன இருக்கா? நான் உன் கூட பிறந்த தங்கச்சி. அதுவாவது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? என்ன சங்கடப்படுத்தணும்னு வண்டி முன்னால வந்து நிப்பியா? அண்ணே, நான் எதிரில வந்தா நல்ல சகுனன்னு சொன்ன நீயா என்கிட்ட சங்கடப்படுத்துறேன்னு சொல்ற? சரி, இப்பெல்லாம் உனக்கு என்ன பார்த்தா அப்படித்தான் இருக்கும். இத பாரு, உன் பழைய புராணத்தெல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டு என்ன வேணுமோ அதை மட்டும் கேளு. எனக்கு இன்னைக்கு உண்மையான காரணம் வேணும். ஆமாண்ணே, துளசியோட நிச்சயத்தை நிறுத்துற அளவுக்கு நீ துணிஞ்சதுக்கான காரணம் என்னங்கிற உண்மை எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். காரணம், நீ ஒரு பேராசை பிடிச்ச சுயநலவாதி. ஆமாண்ணே, ஆமா. நம்ம 2 குடும்பமும் நல்லா இருக்கணுங்கிற பேராசை பிடிச்ச சுயநலவாதி தான். உன்னோட டிராமாவெல்லாம் வேற எங்கேயாவது கொண்டு போய் போடு. இதெல்லாம் கேட்க எனக்கு நேரம் இல்ல. ஆமா, நீ பெரிய போலீஸ் கமிஷனர் இல்ல, உனக்கு நிறைய வேலை இருக்கும். ஆனா நான் என்ன, கேவலம் ஒரு ஏட்டோட பொண்டாட்டி தானே. தெரியுது இல்ல? ஏன் அந்தஸ்து என்ன, உன் அந்தஸ்து என்ன? இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் உன் பொண்ணை என் பையனுக்கு நிச்சயம் பண்ண பார்த்த ஒன்ன பேராசை பிடிச்சவன்னு சொல்லாம வேற எப்படி சொல்றது? அது மட்டுமா? அதான் உனக்கு வேண்டிய சொத்தெல்லாம் எழுதி கொடுத்தாச்சுல்ல, அது போதாதுன்னு உன் பொண்ணை வச்சு என் பையனை வளைச்சு போட்டு எல்லா சொத்தையும் எடுத்துக்க பாக்குற இல்ல? என்ன அமைதியா இருக்கிற? வாயை திறந்து பதில் சொல்லு. வேற ஒண்ணும் இல்லனே, உனக்கு இப்படியெல்லாம் கூட பேச தெரியுமான்னு அதிசயமா பாக்குற. முன்னாடியெல்லாம் எங்களை அண்ணிதான் அசிங்கப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க. இப்பெல்லாம் அவங்க கூட நல்லவங்களா மாறிட்டாங்க. ஆனா நீ என்ன பார்த்து கேட்க கூடாது கேள்வியெல்லாம் கேட்டுட்டேனே, மனசு ரொம்ப நிறைஞ்சு போயிருக்கு. ரொம்ப சந்தோஷம். உன் கூட பிறந்ததுக்கு ரொம்ப நல்ல வார்த்தையால நீ சீர் செஞ்சிட்டேனே, ரொம்ப சந்தோஷம். இப்படி எல்லாம் பேசி பேசி தானே என்கிட்ட நடிச்சு சுயநலமா இருந்து என் பையனையும் உங்களுக்கு சாதகமா மாத்திருக்கீங்க. ஏன வார்த்தையால என்னை இப்படி கொல்ற? என் கண்ணை பார்த்து சொல்லுன. நானா சுயநலக்காரி? நானா பேரசக்காரி? இது உனக்கே நியாயமா இருக்கானே? இத பாரு, நீ கெஞ்சி பேசினாலும் சரி, அழுது பேசினாலும் சரி, என் மனசு ஒண்ணும் மாற போறதில்ல. அது எல்லாத்தையும் விடுன. துளசி யாருன்னு தெரியுமா? அவ என்ன பெரிய இவளா? அண்ணே, உன் வாயால துளசியை பத்தி அப்படியெல்லாம் பேசாதன. அப்படிதான் சொல்லுவேன். பொண்ணு அவ. என்னைக்காவது அடக்க ஒடுக்கமா இருந்திருக்காளா? பெரியவங்களை மதிச்சிருக்காளா? எப்ப பாரு பைரவி கூட சண்டை. இப்படியா இருப்பா ஒரு பொண்ணு? என் வாழ்க்கையில இப்படி ஒரு அடங்கா பிடாரியா நான் பார்த்ததே இல்ல. போத நிறுத்தின. ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்க. துளசி மட்டும் யாருங்கிற உண்மை உனக்கு தெரிஞ்சதுனா ஏன்டா இப்படி பேசணும்னு நீ ரொம்ப வருத்தப்படுவனே. என்ன ரொம்ப ஓவரா தான் மிரட்டி பேசுற? உன் பொண்ணு துளசி என்ன பெரிய அதிர்ஷ்ட தேவதையா இல்ல கொட்டி கொட்டி கொடுக்கற மகாலட்சுமியா? அது எல்லாத்துக்கும் மேல. என்ன
எல்லாத்துக்கும் மேலன்னு ஓவரா தான் பில்டப் கொடுக்குற உன் பொண்ணை பத்தி. வார்த்தைக்கு வார்த்தை ஓம் பொண்ணுன்னு சொல்றியே, ஒருவேளை துளசி ஏன் பொண்ணா இல்லாம ஓம் பொண்ணா ஓ ரத்தமா இருந்தா நீ என்ன பண்ணுவ? புதுசா ஒரு கதையை சொல்லி என்ன ஏமாத்தலான்னு பாக்குறியா? ஏமாத்தலாம் இல்லனே, கடவுள் மேல சத்தியமா துளசி ஓம் பொண்ணுதான். ஆமாண்ணே, உன் ரத்தோனே அவ, உன் சொந்த ரத்தோனே, உன் வாரிசுன, உன் செல்ல பொண்ணுன. ஆமாண்ணே, அவ இந்த ராஜாவோட மக. என்ன சொல்ற சிவகாமி? ஆமாண்ணே, துளசி உன் வாரிசு, உனக்கும் அன்னைக்கும் பிறந்த குழந்தை. அண்ணே, அண்ணே. சிவகாமி, நீ சொன்னதெல்லாம் சத்தியம்னே, அந்த கடவுள் மேல ஆன துளசி வேற யாரும் இல்லைன்னு உன் பொண்ணு தானே. அண்ணி அவங்களுக்கு பொம்பளை குழந்தை பிறந்தா தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே அவங்களுக்கு பெண் குழந்தை தான் பிறந்துச்சு. தேசியோட மருமகனே, டேய் நீ தீசி ஆயிடுறா. என்னங்க, அன்னைக்கு பிரசவம் ஆயிடுச்சு போல இருக்கு. நீங்க போய் ஆண் குழந்தையன்னு பாத்துட்டு வாங்க. பெண் குழந்தை தாங்க பிறந்திருக்கு. டெலிவரி ஆயிடுச்சா? ஒரு போனும் காணோம், அதான் நானே பண்ணேன். டெலிவரி ஆயிடுச்சா இல்லையா? ஆண் குழந்தை தான் பிறந்திருக்குன்னு. நீ சீக்கிரம் வந்துருன. இதோ வந்துடுறேம்மா, இப்பவே வந்துடுறேன். சிவகாமி, இதுக்காக அப்படி சொன்ன? பெண் குழந்தை தான். எப்படி இங்க சொல்றது? உங்க அண்ணன் அவர் வந்து பார்த்தா குழந்தை யாருன்னு தெரியாதா? அதுக்கு தான் நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். உதவியா? என்ன உதவி? நம்ம குழந்தைய அவங்க குழந்தைய கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தலாங்க. சிவகாமி, ஓ சிவகாமி, ஓ உன் கையாலேயே இந்த நல்ல காரியத்தை செய். எங்க அண்ணி தப்பா ஏதாவது முடிவு எடுத்துருவாங்களோன்னு பயந்து போய் ஏன் பையனை, அதான் விஸ்வாவ மனச கல்லாக்கிக்கிட்டு அவங்க கிட்ட கொண்டு போய் வச்சுட்டு துளசியை நான் தூக்கிட்டு வந்துட்டேனே. என்னால முடியலங்க. இது பார் சிவகாமி, இது புண்ணியம். இது செய்யறதுக்கு நாம உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம்.
அதனால தான் துளசி ரொம்ப தைரியமான பொண்ணா இருக்கா. ஏன்னா அவ உடம்புல ஓடுறது உன் ரத்தம்னு. அப்பாவ மாதிரியே யாருக்கும் பயப்படாம தப்பு எங்க நடந்தாலும் தட்டி கேக்குறா. உங்களை மாதிரியே உங்க பொண்ணும் இருக்கா. எல்லாரையும் நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேக்குறா. அவளை நல்லபடியா வளர்த்து சரியான நேரத்துல உன்கிட்ட சேர்த்துடணும்னு நான் பட்ட பாடு இருக்கே, அத வார்த்தையால சொல்ல முடியாதுன்னு. அது மட்டுமா, என் மானம் மரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டு அன்னிக்கிட்ட அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு நான் போராடின போராட்டம் இருக்கே. அப்பா, என்னால முடியலன்னு. எப்படியாவது துளசிய உன் வீட்டுக்கு மருமகளா ஆக்கிடணும்னு தினம் தினம் நான் வேண்டாத கடவுளே இல்லைன்னு. வெண்ண திரண்டு வரும்போது தாலிய உடைச்ச மாதிரி எல்லாம் கூடி வரும்போது நீயே வந்து உன் பொண்ணு நிச்சயத்தை நிறுத்துவேன்னு நான் கனவுல கூட நினைக்கலன்னு. ஆனா எல்லாமே நிமிஷத்துல நடந்து முடிச்சிருச்சுன்னு. நானே என் பொண்ணு நிச்சயத்தை நிறுத்தி அவ வாழ்க்கையை கெடுத்த பாவி ஆயிட்டேனே. துளசி, அண்ணே, அண்ணே, துளசி, ஐயோ அண்ணே.